ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணில் புளியோதரை சேமியா. எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அணில் புளியோதரை சேமியா ஒரு பேக்கெட், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, பெரிய வெங்காயம் 2. ஃபஸ்ட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு கலப்பாக நான் வச்சுருக்கேன். பாருங்கள், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாயை நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா தாளித்து விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பேத்துக்கு செய்கிற மாதிரி செய்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வெங்காயம் லைட் ரோஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருப்பாயிடும். இந்த புளியோதரை சேமியா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமானது இல்லை, ஈஸியானது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக செஞ்சு முடிக்கணும்னா இந்த மாதிரியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சேமியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் நான் இன்னைக்கு செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை சேமியா. நல்லா வதக்கிக்கோங்க ரோஸ் ஆகிற வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வாட்டர் எடுக்கிறேன்றதை பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா சேமியா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பேக்கெட் சேமியாவுக்கு தண்ணியோட அளவு இந்த சொம்பில் 1/2 இது எடுத்திருக்கேன். இவ்வளோ தூரம் தண்ணி இப்போ கரெக்டான அளவு ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப கரெக்டான லெவலாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கரிச்சிடும். நான் உப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புளியோதரை சேமியா மிக்ஸு. இந்த மிக்ஸை நம்ம இந்த தண்ணிக்குள்ளார ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட. அப்போ தான் சேமியா நம்ம கொட்டும் போது ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ நல்ல தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சேமியாவை இதோட கொட்டிடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக இப்படி தண்ணி தெளித்து ஆட் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு சேமியா ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம வெந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புளியோதரை சேமியா நம்மளுக்கு எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புளியோதரை சேமியா எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.